இன்னைக்கு ஆண்டவர் உங்களிடத்துல என்னிடத்துல தாழ்மையை எதிர்பார்க்கிறார். யோவான் ஸ்நானகத்தில் அவன் எல்லாவற்றிலும் பெரியவனாக இருந்தாலும் கர்த்தர் சமூகத்தில் தன்னை தாழ்த்துகிறான். சிலுவைக்கு முன்பதாக தன்னை தாழ்த்துகிறான். கிறிஸ்துவுக்கு முன்பதாக தன்னை தாழ்த்துகிறான். ஆண்டவருடைய வசனத்துக்கு வார்த்தைக்கு முன்பதாக தன்னை தாழ்த்துகிறான். ஆண்டவர் சொல்கிறாரு, எனக்கு ஞானஸ்நானம் கொடு அப்படின்னவனே, ஆண்டவரே உம்மாலே நான் ஞானஸ்நானம் பெற வேண்டியது இருக்க, நீர் என்னிடத்தில் வரலாமோ? இப்பொழுது காரியத்துக்கு என்ன செய், இடம் கொடு. இது நியமமாக இருக்கிறது. அல்லேலூயா. இதுக்கு நீ இப்போ இடம் கொடுத்தே ஆகணும். நான் உன்னால தான் என்ன செய்யணும், ஞானஸ்நானம் பெறணும். ஏன்னா தீர்க்க தரிசனம் நிறைவேறணும். அவர் கரை ஏறின உடனே பிதா இறங்குறார். அல்லேலூயா. கவனிங்க, இது எல்லாம் ஆர்டராக ஒவ்வொன்றா நடக்குது. ஏன்னா உங்களுக்கு எனக்கு இது முன்மாதிரியாக வைக்கப்பட்டிருக்கிறது. நீங்களும் நானும் யோவான் ஸ்நானகனை விட பெரியவர் ஆட்கள் அல்ல. அல்லேலூயா. நீங்களும் நானும் அவளை விட ரொம்ப பரிசுத்தமாக வாழலை. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அவன் எல்லாவற்றிலும் தகுதியானவன். சாப்பாட்டில் கூட வெறும் வெட்டுக்கிளையும் காட்டுத்தேனும் வெறும் ஒட்டக தோல் தான் அவருடைய உடை. அவர் எல்லாவற்றிலும் எளிமை, கர்த்தருக்கு முன்பதாகவும் எளிமையாக காணப்படுகிறார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் அந்த தாழ்மை இருக்குமானா சிலுவையினுடைய அந்த உபதேசத்தை நீங்களும் நானும் நிறைவேற்றுகிறோன்னு அர்த்தம். அல்லேலூயா. வேதம் சொல்லுது, அவர் நோக்கி பார்க்கிற யாவருக்கும் அப்படின்னு நிறுத்திட்டு அடுத்த வசனம் மறுபடியும் அடுத்த வார்த்தை, அவரை உண்மையாய் நோக்கி பார்க்கிற யாவருக்கும். அப்போ ரெண்டு கூட்டம் இருக்குது. ஒன்று நோக்கி பார்க்குற கூட்டம், ஒன்று உண்மையாக நோக்கி பார்க்குற கூட்டம். இங்கே ரெண்டு தாழ்மை இருக்குது. ஒன்று நான் தாழ்மையாக தான் இருக்கு, இன்னொன்று முடிவு பரியந்தும் தன்னை தாழ்த்துகிற தாழ்மை. அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறது அந்த ரெண்டாவது ரகத்தை தான். உண்மையாய் நோக்கி பார்க்கிற இருதயம், உண்மையாய் தன்னை தாழ்த்துகிற இருதயம். இந்த இருதயம் நம்ம இடத்துல இருக்குமானா ஆண்டவர் சொல்கிறார், விண்ணப்பங்களை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், உன்னோடு கூட நான் சொல்கிற உடன்படிக்கையை நிறைவேற்றுவேன். அல்லேலூயா. உங்கள் விண்ணப்பங்களை நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறார். என்ன? தாழ்மையாக இருக்கு. ஆமே. எவ்வளோ நேரம் தாழ்மை? முடிவு பரியந்தம், கடைசி வரைக்கும் என்ன செய்யுங்க? தாழ்மையாக. தாழ்மைக்கு கிடைக்கிற பலன் என்னது? ஐஸ்வர்யமும் கனம். இதெல்லாம் ஆண்டவர் கொடுப்பார். ஆமென்.